ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தக்காளி தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, 5லேருந்து 6 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவோட அரைக்கிறதுக்கு ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா தேங்காவோட அரைச்சிடலாம். தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் அம்மியில். தேங்காய், சோம்பு, பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பேஸ்ட் இது. தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாசி பூ, சும்மா கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு, கொஞ்சமாக பிரியாணி இலை, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை, கல்பாசி, ஒரே ஒரு ஏலக்காய் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சமாக சோம்பு. நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோடவே உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பார்த்துக்கிட்டு மறுபடியும் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி நல்லா மசியாக வதங்கினோன்னே நம்ம இந்த தேங்காய், மிளகாத்தூள், மஞ்சள்தூள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இப்போ மிளகாத்தூள், மஞ்சள்தூள் தான் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி 2 பச்சை மிளகாவும் வேறு போட்டிருக்கேன். பார்த்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 1 நிமிஷம் இது வதங்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ நல்லா 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இது நாங்கள் அம்மியில் அரைச்சிருக்கோம். உங்களுக்கு மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கோங்க. அம்மியில் அரைச்சா ஆனால் நல்லாயிருக்கும். தேங்காவையும் போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அம்மி கழுவுன தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு, நான் அதை விட்டுக்கிறேன். கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி போதும். ஒரு 1/4 கப்பு தண்ணி போதும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தீயை சிம்மிலேயே வச்சுக்கலாம். போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகட்டும். அவ்வளோதான், நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். தோசை, இட்லி எதுக்குனாலும் போட்டு சாப்பிட்லாம். நாங்கள் இப்போ சாதத்துக்கு வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பாக்கணும். அவ்வளோதான், நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.